ஏன்னா 2 வருஷம் கழிச்சு அஜித் சாரோட படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆமா ஆகுது. ஆமா ஆமா. அதுவும் ரொம்பவே சொன்ன டேட்லாம் தள்ளி தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால பெரிய எதிர்பார்ப்பு வந்து விடாமுயற்சிக்கு இருக்கு. அதனாலேயே நம்மளும் அதை எதிர்பார்க்குற ஒரு நன்மைக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாட்கள் முன்னாடி வந்து இந்த நீயா நானால இந்த ஜோசியக்காரர்களாம் வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க. எந்த ராசி வந்து சிறப்பா இருக்கும் சார் அப்படின்னாங்க. எல்லா ஜோசியக்காரங்களும் வந்து துலாம் ராசி சொல்லிட்டு அந்த கிரீடத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ யோசிச்சேன், ஒருவேளை அஜித் சார் வந்து துலாம் ராசியா இருப்பாரோ? ஏன்னா ஆரம்பிச்சதுல வரிசையா பாசிட்டிவான விஷயம் பாருங்களேன், ரேஸ்ல வந்து தேர்ட் பிளேஸ். இது வரைக்கும் இந்தியாவில் யாராவது ரேஸ்ல இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அஜித் சார் போயிட்டு இந்தியாவுக்கு அந்த பெருமையை சேர்த்துருக்காரு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இங்க பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஏப்ரல்ல குட் பேட் அக்லி. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து பேக் டு பேக் வந்து அஜித் ஃபேன்ஸ் ட்ரீட் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் விடாமுயற்சி நம்ம ஏன் சொல்றோம்னா, இப்போ வாரிசு துணிவு படம் சேர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய்க்கு 2 படம் வந்துருச்சு. ஐயோ கோட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளா இன்னுமே படம் வரலங்கிறப்போ எவ்வளவு விரக்தியில இருந்திருப்பாங்க அஜித் ஃபேன்ஸ். இப்பதான்டா படம் வரும் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு லேட்டா வந்தாலுமே செலிப்ரேட் பண்ண ரெடியா இருப்பாங்கன்றது ஒண்ணு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சேச்சுரேட் ஆயிடுவாங்களா, என்னடா போடா அப்படிங்கிற அந்த மோட்ல இருக்கும்போது கரெக்டா ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி. ட்ரெய்லருமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. படம் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இது வரைக்கும் இல்லாம இருந்தாலும் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குலாம் ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கமர்ஷியலான ஒரு கிராஃப்டாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு.